ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.4ல தேர்ட் கொஸ்டின சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டினை வாசிக்க போறேன். There are 1000 students in a school. Data regarding the mode of transport of the students is given below. ஸோ ரெண்டு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. ஸோ 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க நம்மள ஸ்கூல்ல. சாரி, வேற கலர். 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஸ்கூல்ல. ஸோ அது மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் draw a pictograph to represent the data. அதான் முடிக்கிறோம். So data regarding the mode of transport of the student is given below. So சில பசங்க நடந்து வந்து 350 பசங்க வந்து நடக்கிறாங்க. பைசைக்கிள் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூட்டர் வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பஸ் பாத்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. கார் வந்து 100 ஸ்டூடெண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ பஸ்ஸும் கார் ஈக்குவல். நிறைய பேர் நடக்கிறாங்க. ஸோ அதான் இதுல இந்த டேட்டால இருந்து இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிக்டோகிராஃப் வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேல் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸ்கேல் வந்து இதான். எல்லோ கலர்ல ஒரு ஹியூமன் வரைஞ்சா அது 100 ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட் சொல்ல முடியாது. பேசிக்கா 100 கிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லை 100 ஸ்டூடெண்ட்ஸ். 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோ ஹியூமன். இதே கிரீன் கலர்ல நான் ஒரு ஹியூமன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அது தட் ரெப்ரசன்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கா. திஸ் ரெப்ரசன்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ். 50 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ. ஸோ இதான் நம்மளோட ஸ்கேல். இந்த ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வேற கம்ப்ளீட்டாக வேற கலர் எடுத்துக்கிறேன். மோட் ஆஃப் ட்ராவல் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபுட்டு இப்போ ஃபுட்டுனா வாக்குன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக வாக்குன்னு நினைக்கிறேன். வாக் வாக் வந்து எவ்வளோ பேர்? 350 பேர். ஸோ 350 பேர்னா 3 எல்லோ எல்லோ ஹியூமன்ஸ், ஒரு கிரீன் ஹியூமன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வந்து ஒன்று வந்து 100, 3 வந்து 300. ஒரு எல்லோ ஹியூமன் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ 3 எல்லோ ஹியூமன்னா 300 வரும். அதே மாதிரி ப்ளஸ் 300 ப்ளஸ் 50னா அது உங்களுக்கு 350 வரும். இது ஒரு கிரீன் ஹியூமன் அவ்வளோ. இப்போ அடுத்தது போனோம். பைசைக்கிள் எவ்வளோ பேர்? பேசிக்காக சைக்கிளில் 300 பேர் தான். ஸோ வெறும்னு நீங்கள் 3 எல்லோ ஹியூமன்ஸ் வரைஞ்சா போதும். எல்லோ கலர் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சா போதும். ஸோ இதுதான் 3 எல்லோ ஹியூமன்ஸ் அவ்வளோ. இப்போ அடுத்தது என்னதுன்னா ஸ்கூட்டி. ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க? ஸ்கூட்டியில் எவ்வளோ பேர் வராங்க? பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் வருவாங்க. அதாவது பேரண்ட்ஸ் வந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எல்லோ ஹியூமன், அப்புறம் ஒரு கிரீன் ஹியூமன் அவ்வளோ. ஒரு கிரீன் ஹியூமன். இப்போ அடுத்து என்னது? பஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான். ஸோ வெறும் எல்லோ வரைஞ்சா போதும். ஒரே ஒரு இது. அப்புறம் காரும் வெறும் ஒரு 100 பேர் தான். ஸோ வெறும் ஒரே ஒரு எல்லோ ஹியூமன் வரைஞ்சா போதும். ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் 100. இது ஆல்சோ ரெப்ரசன்ஸ் 100. இது பஸ், இது கார். கார்ல வெறும் 100 பேர் தான் வராங்க. ஸோ கார் யூஸ் பண்றது வெறும் 100 பேர் தான். இது திஸ் ரெப்ரசன்ஸ் லைக் 150. இதுக்கு வேற கலர் ஏதாவது யூஸ் பண்ணுங்க, இல்லை இது அப்படியே யூஸ் பண்றாங்க. இது வந்து 150 ரெப்ரசென்ட். இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான். இது சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் எழுதுறேன். இது ஒன்றும் நீங்க பிக்டோகிராஃப்ல எழுதணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி. ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் 300. திஸ் ரெப்ரசன்ஸ் 350 அவ்வளோ. ஏன்னா 3 எல்லோ ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஒரு கிரீன் ஹியூமன் இருக்கான். ஸோ இதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இதான் பிக்டோகிராஃபும். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் இந்த வீடியோல போலாமா? ஓகே போகலாம், ட்ரை பண்ணலாமே. இல்லை ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்த வீடியோல டேக்கிள் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்க போது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.